தம்பி முத்து, உங்க மேல நெறைய மரியாதை வச்சிருந்தோம். உங்கள வந்து வெறுக்கிற மாரி, இல்ல வந்து "என்னடா இது ச்சை!" அப்படிங்கிற மாரி வந்து இந்த கதாபாத்திரம் மாறிட்டு இருக்கோ? அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி இன்னைக்கு எபிசோடோட முடிவுலலாம். அருணோட அம்மா, "உன் புருஷன எப்படியாச்சும் வந்து மனச மாத்துமா, அவன் என் பையன் மன்னிப்பு கூட கேட்பாமாங்கிற" அளவுக்கு இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த முத்து மனமிறங்க மாட்டாராமா. அவருக்கு பிடிக்கல அப்படின்னா யாருக்குமே பிடிக்கக்கூடாதாமா. இது என்ன முட்டாள்தனங்கிறது நமக்கு புரியல. இதுக்கு நடுவுல இந்த ரோஹிணி யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத தன்னோட பார்க் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிகிட்டு இருக்காரு மனோஜ் அந்த இதில் வச்சு ஷோரூமில் வச்சு. அங்கேருந்து அந்த மகேஷுக்கு கால் பண்ணால் உண்மையிலே ஒரு ஆள் எடுத்து மகேஷ் தான் பேசுகிறேன்ட்டார். ரொம்ப பதறி போயிட்டுருக்காரு இவர். அப்புறம் பார்த்தா அது வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தான், ரோஹிணியோட ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு, உன் புருஷன் நீ சொன்ன மாதிரியே கால் பண்ணார், அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, நான் என் ஹஸ்பண்டை விட்டு பேச விட்டுட்டேன் அப்படின்னோடனே தெரியும் அவர் பேசாமல் சண்டை போட்டு கோபமாக இருக்கும்போது பொசசிவ்னஸ் தான் ஒரே வழி அப்படின்னு அவங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நடுவில் விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு பார்வதி கிட்டக்க போயிட்டு எப்படியாச்சும் வந்து ரோகிணியை கழட்டி விட்டுட்டு அவளுக்கு டிவோர்ஸ் வாங்க வச்சுட்டு இந்த நீத்து கூட நான் எப்படியா கட்டி வைக்க போகிறேன், என் பிள்ளைய பணக்கார பிள்ளை தான் என் பிள்ளை கட்டிக்கணும், அதனால் அது நடக்கணும், நல்ல பிள்ளையாக இருப்பா, பொய் சொல்லாத பிள்ளையாக இருப்பா, இந்த மாத சம்பளக்காரியால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க தனியாக ஒரு ட்ராக்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் முத்து கிட்டக்க டைரெக்டாக வந்து இப்போ பேசிடலாம் அப்படின்னு மீனா நிற்க வச்சு, மீனா வந்து தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க, அவர் மன்னிப்பு கேட்பார் அப்படின்னா காலில் விழுந்து அவன் கெஞ்சினா கூட நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சு சீதா சொல்கிறா, சீதாக்காக நீங்கள் பண்ண மாட்டிங்களா, அவளுக்கு இது பிடிச்சிருக்குங்கும் போது அதை பண்ணுங்கள். நான் ஒருவேளை உங்களோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் நடந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு நானும் போக மாட்டேன், நீயும் போகக்கூடாது, உங்கள் குடும்பத்தோட பேசக்கூடாது, நம்ம 2 பேரையும் பிரிக்க வேணாம்னு நினச்சோன்னா அந்த கல்யாணம் நடக்கூடாதுங்கிறாரு. இப்போ நீ ஹீரோவா வில்லனா அப்படிங்கிற மாதிரி நமக்கு எரிச்சல் தான் வருது. மற்றவங்க வாழ்க்கையில் புத்தி சொல்கிறதுக்கு, மற்றவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறதுக்கு நீ யாருப்பா? சஜஷன் தான் நீ கொடுக்கலாம். அதுக்கு மேலே அந்த ஓவராக அந்த மூக்க நுடைக்கிறதெல்லாம் பண்ணால் தான் மூக்கை கட் பண்ணி விட்டுருவாங்கங்கிறது தெரியும். இப்போ சீக்கிரமாக அது நடக்க தான் போகுதுங்கிறது நமக்கு புரியுது. இதுக்கு நடுவில் இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த கலையோரங்களுக்கு இடையில் இப்போ வந்து நேராக மனோஜ் இப்போ வீட்டுக்கே வந்து ரோகிணி கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு வந்து அவங்க ஏதோ பர்த்டே பார்ட்டி போகிறேன் என் ஃப்ரெண்டுக்கு, பையனாக இருந்தானே பொண்ணாக இருந்தானே, நீ என்கிட்ட பேசலங்கும் போது என்ன மதிக்கிறவங்கள்ட்ட தான் நான் பேச முடியும், உங்கள் அம்மாட்ட சொல்கிறது தான் கேட்குற, உங்கள் அம்மாட்ட சொல்கிறதுலாம் நீயே பார்த்து சொல்லிக்கங்கிற மாதிரி அவங்க கிளம்ப அவர் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கார். இதுக்கு நடுவில் இப்போ நீத்து கூட ஒர்க் பண்ண போகிறார் ரவி. இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓவராலாக நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி முத்துடைய கதாபாத்திரம் மாறுதோங்கிற கேள்விக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். முத்து சொல்கிறது சரியா தப்பாங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.